உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய இறுதி யாத்திரை வந்து கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் கூடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியாக நடைபெற இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த இறுதி யாத்திரையை பற்றி அமெரிக்காவுடைய அதிபர் வந்து சில தகாத வார்த்தைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்படி அவர் பேசியிருக்கிறது வந்து தரந்தாழ்ந்த வார்த்தைன்னு சொல்லி ஈரான் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளும் வந்து இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இவருடைய இந்த பேச்சால் வந்து இவருடைய இந்த நடவடிக்கையால் வந்து ஈரான் அமெரிக்கா போர் வந்து நிற்குமா இல்லை உலக போராக மாறுமாங்கிற ஒரு அச்சம் வந்து இன்றைக்கி உலக நாடுகளுக்கே வந்திருக்குது. கொமேனி அவர்களுடைய இறுதி யாத்திரை வந்து ஒரு இறுதி யாத்திரை சடங்கு மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக உலகத்துக்கு ஒரு நடவடிக்கை அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் நடக்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் ஒரு இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் நடந்துக்கிறாங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருமோன்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்னு சொல்லி இப்போ தகவல்கள் வருது. இப்படிப்பட்ட இந்த உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவருடைய அந்த இறுதி அஞ்சலி பற்றிய செய்திகளையும் என்ன நடந்துச்சு, என்ன இனி நடக்கும், இதனால் அரசியலில் நிகழப்போகிற எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து வான்வழி தாக்குதல் நடத்தி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் முக்கியமான அதிகாரிகளையும் உயிர் நீக்க செய்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய அமெரிக்கா வந்து 2-3 நாளில் வந்து ஈரானை கைப்பற்றிடுவோம், ஈரானை கைப்பற்றி தன்னுடைய ஆதரவான ஒரு ஆள் கையில் அந்த நாட்டுடைய அரசியலை உருவாக்கிட்டு அங்கே உள்ள எண்ணெய் வளங்களையெல்லாம் ஆட்டையை போடலான்னு திட்டம் போட்ட ட்ரம்பு அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகுவுடைய திட்டம் வந்து நிறைவேறலை, முறியடிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 4 மாதங்களாகியும் அந்த போர் நிற்காமல் தொடர்ந்து நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஈரானுடைய அதிகாரிகள் வந்து இன்னும் 6 மாதம் இல்லை 1 வருஷம் இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து போராட தயாராக இருக்கிறோம், வெற்றி காணும் வரை போராடுவோங்கிற ஒரு உறுதியை தெரிவித்து போராடிக்கிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கொல்லப்பட்ட தங்களுடைய அந்த உச்சபட்ச தலைவர் அவருடைய உடல்களை வந்து அடக்கம் பண்ணாமல் குளிரூட்டப்பட்ட நிலையில் பாதுகாத்து வந்தாங்க. ஏன் பாதுகாத்து வந்தாங்கன்னா நம்ம இந்த ஈரான் வந்து இந்த போரில் வெற்றி அடைஞ்சிட்டு தான் தலைவர் அவர்களை வந்து அடக்கம் செய்யணுங்கிற ஒரு உறுதி எடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டதுனால இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆனால் ஈரானில் உள்ள மக்கள் தங்களுடைய தலைவருடைய உடல் அடக்கம் செய்யப்படாத நிலையில் தங்களுடைய வீடுகளில் சுபகாரியங்கள் நடத்தக்கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவெடுத்திருந்தாங்க. உதாரணமாக எந்த ஒரு இல்லங்கள்லையும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கலை. காரணம் வந்து நம்ம நாட்டுடைய தலைவர் வந்து உயிரிழந்துட்டார், அவர் இன்னும் அடக்கம் கூட செய்யலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எப்படி சுபகாரியங்கள் நடத்துறதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகளை ஒத்தி வச்ச உடனே அந்த ஈரான் அரசும் பார்த்துச்சு இது 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாளில் முடிகிற மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட 4 மாதங்களை தொடர்ந்துருச்சு. இவ்வளவு நாட்களுக்கு இன்னும் நீடித்தோம்னா அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். அதனால் நம்ம தலைவர் அவர்களை வந்து அடக்கம் செய்திருவோங்கிற முடிவெடுத்து தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே 7 நாட்கள் வந்து இறுதிச் சடங்குகள் நடக்கிறதா திட்டமிட்டாங்க. அப்படி திட்டமிட்டது என்ன பண்ணுறாங்க, தெஹ்ரானில் உள்ள மிகப்பெரிய மத மற்றும் கலாச்சார மையமாக இருக்கிற இமாம் கொமேனி மசூதியில் இறுதிச் சடங்குகளை தொடங்கி வைக்கிறாங்க. அப்படி தொடங்குறப்ப தான் அங்கே வந்து அந்த மக்கள் கருப்பு உடை அணிந்து மிக சோகமாக அந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அவருக்காக பிரார்த்தனை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக ஜூலை 4ஆம் தேதி அன்னைக்கு பல உலக நாடுகளில் இருந்தும் அந்த பல நாட்டு பிரதிநிதிகள் வந்து அந்த இமாம் கொமேனி அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இப்படி கலந்துக்கிறப்ப ஈரானுடைய கொடி போர்த்தப்பட்ட அந்த கிராண்ட் முசல்லா மசூதியிலேருந்து உடல் வந்து அந்த ஈரானுடைய கொடி போர்த்தப்பட்டு அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து வெள்ளை நிற பட்டாம்பூச்சிகளை வந்து காற்றில் பறக்க விட்டுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இது வந்து ஒரு மதச்சடங்கு மட்டும் இல்லை, இவருடைய இறுதிச் சடங்கு. இது போருக்கு பிந்தைய அதன் அரசியல் மற்றும் ராஜதந்திர சக்தியை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை ஈரான் செய்கிறதா சொல்கிறாங்க. ஈரானை வந்து தேசிய விடுமுறையை அறிவிச்சிருக்கிறாங்க.
ஜூலை 4, 5 தெஹ்ரான்லையும், ஜூலை 6ஆம் தேதி நாடு முழுவதும் பொது விடுமுறை விடப்பட்டிருக்கதா அறிவிச்சிருக்கிறாங்க. அதை அந்த ஈரானுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் துணை அதிபருமாக இருக்கக்கூடிய முகமது ரேசா அரஃப்ங்கிறவர் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சுமார் 2 கோடி மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக ஒரு பொறுப்போடு நடத்துறதுக்கு ஐஆர்ஜிசியோடைய மூத்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதுக்காக பாதுகாப்பு பணியில் 10,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களும் 10 இராணுவ மருத்துவமனைகளும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த இறுதி நிகழ்ச்சியில் அலி அயத்துல்லா கொமேனி அவருடைய மகன் முஜ்தபா கொமேனி கலந்து கொள்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் அவர் அந்த 28ஆம் நிகழ்ச்சிக்கு பிறகு 28 பிப்ரவரி 28க்கு பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் முஜ்தபா கொமேனி அவருடைய வீடியோக்களோ அல்லது பேச்சுக்களோ நேரடியாக வெளியிடலை. அதனால் இந்த தலைவருடைய இந்த இறுதி நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்குவாரா, இவருடைய இந்த ஜனாசா தொழுகைன்னு சொல்லுவாங்க, அந்த தொழுகை யார் நடத்துவாங்க அப்படிங்கிற பலதரப்பட்ட செய்திகள் கேள்விக்குறியாகவே இருக்குது. இதில் அடுத்த கட்டமாக ஜூலை 7ஆம் தேதி கோம் நகருக்கு இந்த இறுதி பயணம் தொடர்றதாகவும், ஜூலை 8ஆம் தேதி நஜாஃப் மற்றும் கர்பலாவுக்கு இந்த இறுதி பயணம் போகிறதாகவும் சொல்கிறாங்க. கர்பலா நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பெயர் தான். நாகூர் அனிமாவோட ஒரு பாடலில் பாடியிருப்பார், கண்கள் குளமாகுதமா கர்பலாவை நினைக்கலேன்னு சொல்லி. அந்த ஊர் தான் அந்த கர்பலா. முதல் ஷியா இமாமாக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினரும் மருமகனுமான இமாம் அலி அவர்களுடைய திருத்தலம் தான் இந்த நஜாஃபில் உள்ளது. கர்பலாவில் இமாம் உசைனுடைய திருத்தலம் இருக்குது. கர்பலா போரில் இமாம் உசைன் உயிர் நீத்தது சியாக்களுக்கே ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. மத பாரம்பரியங்களுக்கு மையமானதாக இந்த இடம் கருதப்படுது. இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஈரான் மட்டும் இல்லாமல் ஈராக் அரசு முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்னாடி ஈராக் சண்டை நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். அப்படி எதிரும் புதிருமாக இருந்த 2 நாடுகளுமே இப்போ ஒருங்கிணைத்து இந்த இறுதி யாத்திரை பணிகளை பார்க்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் உலகத்தில் உள்ள பல நாடுகள் கலந்துக்கிட்டாலும் இந்தியா சார்பில் தெஹ்ரானில் உள்ள இந்திய அரசாங்கத்துடைய குழு அலி கொமேனி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பீகாருடைய கவர்னர் ஆளுநர் சையத் அடா ஹுசைனரும் மற்றும் வெளியுறவு இணையமைச்சர் பபித்ரா மார்கெட்டா இவங்க கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஜூலை 9ஆம் தேதி மஷாத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் சொல்கிறாங்க. 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை 7 நாள் நடக்கக்கூடிய அந்த இறுதி நாளான 9ஆம் தேதி தான் மசாத்தில் நல்லடக்கம் நடக்கப்படும். ஈரானுடைய வடகிழக்கு நகரமான மசாத்தில் உள்ள 8வது ஷியா இமாமான இமாம் ரேசாவுடைய திருத்தலத்தில் கமேனி அவர்கள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிக்கு இதுவரை 2 கோடி மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதுவரை நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு உன்னதமான தலைவருடைய இறுதி நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறப்ப அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர் ஒரு தவறான வாசகத்தை வெளியிட்டது தான் ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியிருக்கு. ஈரானுக்கு மட்டுமில்லை உலக தலைவர்களும் ஏன் இப்படி ட்ரம்ப் பேசுகிறாரு, கொஞ்சம் கூட நிதானம் இழந்து பேசுகிறாருன்னு சொல்லி அவர் மேலே கோபம் கொண்டிருக்காங்க. அப்படி ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருன்னா, ஈரான் தலைநகரில் தலைவர்கள் அனைவரும் அங்கே ஈரானில் கூடியிருக்கிறாங்க, ஒரே ஒரு தாக்குதலில் அனைவரையும் நான் வீழ்த்தியிருக்கேன் எங்களால் முடியும். யார்? அமெரிக்கா சொல்கிறாரு. எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்கல்ல, இவர் ஒரே தாக்குதலில் எல்லாரையும் காலி பண்ணிட முடியும், ஆனால் நாங்கள் அதை செய்யலை. ஏன் செய்யலைன்னா, அப்படி நாங்கள் செஞ்சிட்டோம்னா பின்னாடி பேச்சுவார்த்தைக்கு ஈரானில் ஆளே இல்லாமல் போயிடுவாங்க, வெறும் காலியாக இடமாயிருமா. அப்போ அவருக்கு அப்படி ஒரு திட்டம் இருந்திருக்கும் போல இருக்குது. எந்த ஒரு நாட்டு தலைவராவது ஒரு நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தலைவர்களையும் சுத்தமாக ஆளே இல்லாத அளவுக்கு அழிக்கணும்னு நினச்சி கூட பார்த்துருப்பாங்களா? இவர் நினச்சி பார்த்துருக்கிறாரோ இவருடைய பேச்சில்னு சொல்லி பலரும் இவரை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்படி நாங்கள் தாக்கிட்டோம்னா இங்கே எங்களோட பேச்சுவார்த்தை நடத்த ஆளே இல்லாமல் போயிடுவாங்க, நாங்கள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தணும் தொடரணும் தான் விரும்புகிறோம், அதனால தான் அப்படி தாக்குதல் நடத்தலேன்னு இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது
இன்றைக்கி இது பெரிய விமர்சனங்களுக்கு ஆளான பேச்சாக வந்திருக்குது. இவருடைய பேச்சு வந்து எந்த அளவுக்கு ஒரு அகங்காரம் பிடித்த ஆணவம் பிடித்த ஒரு கொலைவெறி தாக்குதலான பேச்சு. ஒரு அமெரிக்காவுடைய அதிபராக இருந்துக்கிட்டு இவர் இப்படி பேசியிருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி உலக நாடுகளெல்லாம் கண்டனம் தெரிவித்ததோட ஈரான் அரசு வந்து இவருடைய பேச்சுக்கு பதிலடியாக நீ என்ன வேணாலும் பேசு, எங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஆக இந்த இறுதி யாத்திரை நிகழ்வுக்கு பிறகு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு பிரதிபலனாக வேறு ஏதாவது விபரீதங்கள் நடக்குமோங்கிற ஒரு பயமும் உலக நாடுகளுக்கு வந்திருக்கு. காரணம், போரை நிறுத்துறோன்னு சொல்லி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்ச பிறகு இது மாதிரி வார்த்தைகளை விட்டு கோபத்தை உண்டாக்கி போரை நிற்க விடாமல் மீண்டும் தொடர்ந்தால் இது உலக போராக மாறிடணுங்கிற கவலையும் உலக நாடுகளுக்கு வந்திருக்குது. காரணம், பாதிக்கப்பட போகிறது உலகத்தில் வாழக்கூடிய மக்கள். அதனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நாடு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அமைதியை குலைக்கக்கூடிய வகையில் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்போடைய பேச்சும் இந்த நெதன்யாகு இஸ்ரேலுடைய நெதன்யாகு நடவடிக்கை இருக்கிறத ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த 9ஆம் தேதி நடக்கக்கூடிய ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் 2 கோடி மக்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த தலைவர் அவர் அறியாமல் செய்த சிறு பெரு பாவங்களை ஏக இறைவன் மன்னித்து அவர்களுக்கு உயர்வான சொர்க்கத்தை வழங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. நம்ம இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனல் வழியாகவும் தலைவர் அவர்களுடைய சிறு பெரு பாவங்களை மன்னித்து இறைவன் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கணுங்கிற பிரார்த்தனையை வைத்து நம்ம பிரார்த்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி.